வணக்கம் நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்று நாம் 10 ரூபாயில் வெளிவந்த லாலா லஜபதி ராய் அவர்கள் நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வருடம் வெளிவந்த 2024ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகத்தில் இந்த நாணயத்தில் சில மாறுதல்கள் உள்ளன. அதை பற்றியும் நாம் பார்ப்போம். லாலா லஜபதி ராயின் 150வது பிறந்த நிறைவை போற்றும் வகையில் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயம்தான் இந்த நாணயம். உங்களுக்கு தெரிந்ததான், இந்த நாணயம் பைமெட்டல் உலோகத்தால் ஆனது. இதன் எடை என்று பார்த்தால் 7.71 கிராம். இதன் சைஸ் 23 mm. சர்க்குலர் ஷேப், ஸ்மூத் எட்ஜ். லாலா லஜபதி ராய் 1865ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மோகா மாவட்டத்தில் துதிகே என்ற ஊரில் பிறந்தார். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், அரசியல்வாதியும் ஆவார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவரது பங்கு மிகவும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது. எனவே இவரை போற்றும் வகையில் 150வது வருடத்தின் நிறைவை போற்றும் வகையில் 2015ஆம் ஆண்டு இவரது உருவம் பொறித்த கமாமரேட்டிவ் நாணயம் பொது புழக்கத்திற்கு அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நாணயம் மொத்தம் 3 மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். மும்பையில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தின் மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து UNC 30 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. காமன் கேட்டகரியில் தான் உள்ளது. இதுவே ஹைதராபாத்தில் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயத்தின் மதிப்பு என்று பார்த்தால் 35 ரூபாயிலிருந்து UNC 100 ரூபாய் வரை உள்ளது, ஸ்கொயர் கேட்டகரி உள்ளது. இதுவே கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் இதன் மதிப்பு அதிகமாக உள்ளது. 200 ரூபாயிலிருந்து UNC ஆக இருந்தால் 800 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. ஆனால் இது காமன் கேட்டகரியில் தான் உள்ளது. இதன் மதிப்பு அதிகமாகத்தான் உள்ளது. நான் இந்த நாணயத்தை பற்றி வீடியோ போடுவதற்கு காரணமே என்னவென்றால், 2023ஆம் ஆண்டு வெளிவந்த நமது காயின் புத்தகத்தில் இந்த கொல்கத்தா மிண்டே இல்லை. ஆனால் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகத்தில் இந்த கொல்கத்தா மின்ட் இணைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. நான் பார்த்தது இல்லாமல் உங்களுக்கும் இது தெரிய வேண்டும் என்பதால் தான் நான் இந்த வீடியோவை போட்டு உள்ளேன் நண்பர்களே. நீங்களும் 2 புத்தகங்களை எடுத்து பார்த்து கம்பேர் பண்ணி தெரிந்து கொள்ளவும் நண்பர்களே. நான் சொன்ன இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து உலக நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.